வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம உலகத்தோட மொத்த பொருளாதாரமே ஒரு சின்னஞ்சிறிய தண்ணி வழியை நம்பி தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த பாதை மட்டும் நின்னு போச்சுன்னா அதோட தாக்கம் நீங்க வண்டிக்கு போடுற பெட்ரோல்ல இருந்து உங்க கிச்சன்ல இருக்க பொருள் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் மாத்திடும். இது ஏதோ கற்பனையான கேள்வியெல்லாம் இல்ல. இதுதான் இன்னைக்கு உலகத்தோட பயங்கரமான ஒரு யதார்த்தம். வெறும் 33 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு நீர்வழி தான் உலக வர்த்தகத்தோட உயிர்நாடியா இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்த பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இப்ப இந்த சாட்டை பாருங்களேன். உலகத்துல பயன்படுத்துற மொத்த எண்ணெயில 1/5, அதாவது கரெக்டா சொன்னா 20% இந்த ஒரு குறுகிய பாதை வழியா தான் போகுது. கோடிக்கணக்கான பேரல் கச்சா எண்ணெய் தினமும் இந்த வழியா தான் உலக சந்தைக்கு போய் சேருது. இதனால தான் இத உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடின்னு சொல்றாங்க. சரி, வாங்க முதல்ல இந்த இடத்துல என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன் இத உலகத்தோட ஒரு பலவீனமான நீர்வழின்னு சொல்றாங்க? ஹார்முஸ் ஜலசந்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேப்ல நீங்க பாக்குற மாதிரி ஈரான் மற்றும் ஓமன், இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குறுகலான கடல் பாதை தான் அது. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், கத்தார், UAE மாதிரி உலகத்துக்கே எண்ணெய் சப்ளை பண்ற பெரிய நாடுகள்லாம் தங்களோட எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு அனுப்ப இந்த ஒரு வழியை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த ஜலசந்தியோட அகலம் 33 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. ஆனா அது சும்மா பேருக்கு தான். பெரிய பெரிய எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் போகக்கூடிய உண்மையான பாதை இருக்குல்ல, அது ஒவ்வொரு பக்கமும் வெறும் 3 கிலோமீட்டர் தான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு நெருக்கமான பாதை. கடந்த சில வருஷமாவே இந்த ஹார்முஸ் பகுதி ஒரு போர்க்களம் மாதிரி ஆகிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே போர்க்கப்பல்கள் ரோந்துல இருக்கும். எண்ணெய் கப்பல்கள் அப்பப்போ பிடிச்சு வச்சுக்கிறாங்க. சில சமயம் நேரடியாவே ராணுவ தாக்குதல் கூட நடக்குது. இதனால இந்த வழியா போற கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் செலவு எங்கேயோ போயிடுச்சு. இது உலகத்தோட ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல ஒன்னா இருக்கு. இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது வெறும் நியூஸ்ல மட்டும் வராது. அதோட தாக்கம் நேரா நம்ம பர்ஸை தான் தாக்கும். நீங்க வண்டிக்கு போடுற பெட்ரோல் விலை ஏறும், டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகி நீங்க வாங்குற எல்லா பொருளோட விலையும் ஏறும். ஸோ இது எங்கேயோ நடக்கிற பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் தான். அப்போ இந்த ஆபத்தான நிலைமையை குறைக்க வேற வழியே இல்லையா? சரி வாங்க, இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்போம். முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான பாதையை நம்மால தவிர்க்க முடியுமா? கப்பல்கள் வேற வழியில போக ஏதாவது சான்ஸ் இருக்கா? பதில் இருக்கு, ஆனா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. பல வருஷமாவே உலகத்தோட டாப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஓமனோட முசந்தம் தீபகற்பம் வழியா ஒரு பிரம்மாண்டமான கால்வாயை வெட்டுறது தான். அப்படி ஒரு கால்வாயை கட்டிட்டா கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ள போகாமலேயே நேரடியா அரேபிக் கடலுக்குள்ள போயிடலாம். இது இன்னைக்கு நேத்து வந்த ஐடியாலாம் இல்ல. இந்த ஒரு பலவீனமான பாதையை நம்பி இருக்கிறத எப்படியாவது நிறுத்தணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருக்காங்க. மேப்ல பாக்குறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா மாதிரி தெரியுது. ஆனா நிஜத்திலே இது ரொம்பவே சிக்கலானது. வாங்க, இந்த மெகா ப்ராஜெக்ட் எவ்வளவு பிரம்மாண்டமானது, அதுக்கு முன்னாடி நிக்கிற மலை மாதிரி பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தை நம்ம சூயஸ் கால்வாய் மாதிரியான மற்ற கால்வாய்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா சூயஸ் கால்வாயை பாலைவனத்தில் இருக்க மணலை தோண்டி கட்டினாங்க. ஆனா முசந்தம் கால்வாய் அப்படி இல்ல. ஹஜார் மலை தொடர்னு சொல்ற பெரிய கடினமான பாறை மலைகளை வெடி வச்சு உடைச்சு உருவாக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த முசந்தம் தீபகற்பம் இருக்குல்ல, அது மிடில் ஈஸ்ட்லயே ரொம்ப கடினமான நிலப்பரப்புல ஒண்ணு. இங்க கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு வெறும் பாறை மலைகள் தான் இருக்கு. இந்த ராட்சச மலைகளை குடைஞ்சு உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்கள் போற அளவுக்கு ஆழமா அகலமா ஒரு கால்வாயை உருவாக்கணும். சும்மா நினைச்சு பார்க்க முடியுதா? சரி, இன்ஜினியரிங் சவால்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாம தடுக்கிற மற்ற பெரிய தடைகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல செலவு. ஒரு தோராயமான கணக்குப்படி இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் செலவாகும்னு சொல்றாங்க. அப்போப்பா, கேட்டாலே தலை சுத்துற அளவுக்கு ஒரு பெரிய தொகை இது. இந்த தொகை எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, கொஞ்சம் வருஷம் முன்னாடி பனாமா கால்வாயை விரிவாக்கம் செஞ்சாங்கல்ல, அதுக்கான செலவு வெறும் $5 பில்லியன் தான். அதை விட இது 20 மடங்கு அதிகம். மில்லியன் கணக்கான டன் பாறைகளை இங்கிருந்து அள்ளணும். பணத்தை விட பெரிய பிரச்சனை அரசியல். இந்த முசந்தம் தீபகற்பம் ஓமன் நாட்டுக்கு சொந்தமானது. இப்போதைக்கு ஓமன் அரசாங்கத்துக்கு இந்த மலைகளை வெட்டுற மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. அதுக்கு பதிலா அவங்க இந்த அழகான இடத்தை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்த தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செய்யணும்னா உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும். பல நாடுகள் பணம் கொடுக்கணும். அதுக்கும் மேல பாதுகாப்புக்கு கேரண்டி கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, இப்ப நம்ம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒருவேளை இந்த எல்லா தடைகளையும் தாண்டி இந்த கால்வாயை கட்டிட்டா அது உண்மையிலேயே ஒரு தீர்வா இருக்குமா, இல்ல ஒரு புது பிரச்சனையை உருவாக்குமா? இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு.
ஹார்மஸ்னு ஒரு இயற்கையான நெருக்கடியை தவிர்க்கிறதுக்காக உருவாக்குற இந்த கால்வாய் கடைசியில மனுஷனால உருவாக்கப்பட்ட இன்னொரு நெருக்கடியா தான் மாறும். யோசிச்சு பாருங்க, ஒரு கப்பல் இந்த கால்வாயில ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சுனாலோ இல்ல யாராவது இதை தாக்கினாலோ மறுபடியும் கதை முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்குது. உலக வர்த்தகம் எப்பவுமே புவியியலோட ஒரு கைதி தான். பல 100 வருஷமா இந்த மாதிரி இயற்கையான பாதைகள் தான் உலகத்தோட போக்கையே தீர்மானிச்சிட்டு இருக்கு. நம்ம ஒரு நெருக்கடியை சரி செய்ய முயற்சி பண்ணும்போது நமக்கே தெரியாம இன்னொரு நெருக்கடியை உருவாக்கிடுறோம். இந்த ஒரு வரி முழு பிரச்சனையும் ரொம்ப அழகா சொல்லுது. மலைகளை நகர்த்துறது கஷ்டம்தான், ஆனா அரசியலை நகர்த்துறது அதை விட கஷ்டம். ஆமா, இன்ஜினியரிங் திறமையால மலைகளை கூட வெட்டி எடுத்துடலாம். ஆனா நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற அரசியலையும் அவநம்பிக்கையையும் மாத்துறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு உலகம் எண்ணெயை நம்பி இருக்கிற வரைக்கும் ஹார்மோஸ் ஜலசந்தி உலகத்தோட மிக முக்கியமான அதே சமயம் பலவீனமான ஒரு இடமா தான் இருக்கும். இந்த பிரம்மாண்டமான கால்வாய் திட்டம் இன்ஜினியர்ஸோட கனவா மட்டுமே தொடரும். கடைசியில நம்ம மாத்த முயற்சி பண்றது நிலப்பரப்பை இல்ல, அரசியலை தான். இதுல எது ரொம்ப சவாலானதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.